ஹாய் வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு மார்னிங் ரொட்டேட்டிங் தான் என்ன பண்ணேன்னு பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு வேலையாக துணியை துவைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக வெயில் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே எல்லாமே நேற்று எஸ்டர்டேவே நான் துணி துவைக்கிறதால ஸோ இன்றைக்கி நிறையாவே இருந்துச்சு. சரி ஓகே எல்லாத்தையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு துவைச்சிட்டு வாஷ் பண்ணி காயும் வச்சுட்டு விசிலில் வந்து நிறையா ஜாமான்லாம் இருந்துச்சு. சரி ஓகே அதையும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டையும் பெருக்கிட்டு வெளியே போய் பார்த்தா வெயில் வந்தது. எல்லாமே மூடிக்கிச்சு. ஐயையோ இன்றைக்கி வேறு நம்ம துணி துவைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போய் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பா நமக்கு ஒரு டீயை போட்டு குடித்தா தான் நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு காலையிலேருந்தே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீயும் போட்டுட்டு இந்த வரைக்கும் வந்து வால்பாறையிலன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டூர் போயிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. அப்போ வந்து அவங்க டிரைவிங் பண்ணதால் டூர் போயிருந்தாங்க. அப்போ 3 டேஸ் இருந்தாங்க. 3-4 டேஸ் இருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ இந்த வறுக்கி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. உங்களுக்கு எப்போயாவது மைண்டோ இல்லை மனசோ எதுவும் சரியில்லைன்னா நீங்கள் வால்பாறை சூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே வால்பாறை போயிருந்தோம். செம்மையாக இருக்கும். அந்த இயற்கையை பார்க்கும்போதே நமக்கு மனசும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே அதனால் நாங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்தோம். இப்போ எங்கள் ஹஸ்பண்டும் அதை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஓகே டீயை போட்டு குடித்து இந்த வரைக்கும் நினச்சி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்போ தான் ஒரு புது தெம்பே எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையன் எழுந்திரிச்சு அவனுக்கு தோசை சுட்டு அவனுக்கு கொடுத்து அவன் சாப்பிட்டுட்ட பிறகு மதியானம் லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டாக்கா இது என்ன ஆனம்னு சொல்லுவாங்கன்னா மருமக ஆனம்னு சொல்லுவாங்க. மருமக ஆனம்னா மருமகன் வந்தாக்கா டக்குன்னு இந்த இந்த ஆணத்தை வச்சுருவாங்களாம். ஈஸியான ஆணமா இது. அதனால் அப்படி தான் இதோடைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது பச்சைப்பருப்பு போட்டு முட்டை ஆனம்னும் சொல்லுவாங்க. எங்கள் இதில் இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே அதுவே இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஓகே பச்சைப்பருப்பு வேக போட்டு எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா வேக போட்டு நம்ம லாஸ்ட்டாக தாளித்து விட்டு கொஞ்சம் கொதித்த பிறகு முட்டை உடச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகே இதுக்கு கூடவே நமக்கு சைட் டிஷ் இல்லாமல் இறங்குமா சுல்லுன்னு வேணும் ஏதாவது. அப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வாழைக்காய் சீவுற அந்த இதில் எடுத்து ஸ்லைஸாக சீவி போட்டு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் மாடலாக வேறு மாதிரி அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே அதுவே பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே சுட சுட சோறு மருமக ஆனம் அண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதோட இந்த விலாங் முடியுது. என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.